வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல். விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். இன்றைக்கு உலக நாடுகள் பலவற்றுக்கு போயிட்டு வந்துட்டீங்க. நீங்கள் பார்க்காத ஊர் இல்லை, தங்காத ஹோட்டல் இல்லை, மிக பிரமாதமான வாழ்க்கை. நான் ஆரம்ப கட்டத்தில் இந்த இசைத்துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலையும் பார்த்தா ரெண்டு எக்ஸ்ட்ரீம். அந்த காலத்தை நினச்சி பார்க்கும்போது எப்படி இருக்குங்க? பெருமையாக இருக்குங்க. இப்போ வந்து நான் போகாத கண்ட்ரியே கிடையாது. நார்வே, ஸ்வீடன், டென்மார்க்கு, ஜெர்மனி, பாரிஸு, லண்டனு, எல்லா கண்ட்ரி. ஃபஸ்ட்டு ரங்கூரில் நடந்த கச்சேரி என்னது தான், தமிழ் கச்சேரி என்னது தான். அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போய்ட்டு, ஆஸ்திரேலியா எல்லா இடத்துக்கும். இந்த நான் ஃபாரினுக்கு போகிற உலகம் சுற்றும் வாலிபன் தான் எனக்கு வந்து என்ன உலகத்தை சுற்ற வச்சார். காரணம் என்னென்னு சொன்னால், உண்மையான காரணத்தை சொல்லிவிடும். நமக்கு தமிழுக்காக போராடியவர் பிரபாகரன் தலைவர் வந்து ஃபண்டு கேட்டு வந்தார். புலமைப்பித்தன் அண்ணா தான் கூட்டு போகிறோம்னா அங்கே போய்ட்டு அவர் பணம்லாம் கொடுத்துட்டு, எங்களுக்கு பல நாடுகளில் எங்களுடைய ஆட்கள் குடித்தனம் போயிருக்காங்க, அங்கே நம்ம நிதி கச்சேரிக்கு போட்டோம்னா எங்களுக்கு நல்லாயிருக்கும், எதாவது அனுப்ப முடியுமானோன்னா அவரை சொல்லி போடுங்க, என் பேரை சொல்லிட்டு அவர் சொன்ன ஏற்பாடு தான். அங்கே போய் எதுவும் பணம் பேசக்கூடாது, நீ போய்ட்டு வான்ட்டார். கரெக்டாக பாலுகள் எல்லாத்தையும் சொல்லி அவர் சொன்னது நம்ம போய்ட்டு வந்துட்டா. அப்படி உலகம் சுற்றுனது தான், அவரால் தான் உலகம் சுற்றும். எல்லா நாட்டிலையும் கச்சேரி நடந்துச்சுன்னா அவர் சொன்ன போட்ட பிள்ளையார் சொல்லி தான் அதெல்லாம் போயிட்டு வந்தோம். அப்படி ஒரு பேர் பாருங்கள், எவ்வளோ பெரிய பேர்கள்லாம் மனசில் வந்துருக்கு. இல்லை, அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கும்போது உங்களுடைய பழசை நினச்சி பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஐயோ, என்ன பிரமிப்பாக இருக்குது. நம்ம இருந்த இருப்பு, கஞ்சிக்கு இல்லாமல் இருந்துட்டு நாங்களே சமையல் பண்ணி சாப்பிட்டது, அதெல்லாம் கடந்து தானே வந்திருக்கோம். எல்லா கஷ்டங்களையும் கடந்து, எல்லா சோகங்களும் அங்கே இருந்திருக்கோம், எல்லா கஷ்டங்களையும் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். அப்படி கஷ்டப்பட்டு வந்ததுனால தான் இப்போ நல்லா இருக்குது. இப்போ சாப்பிட முடியல. அப்போ நிறைய சாப்பிட்ணுன்னு ஆசை வந்தது, வெறும் கஞ்சியை போட்டு வச்சுட்டு ரசத்தை போட்டு சாப்பிட்டுருந்தோம். இப்போ எல்லாருக்கும் எல்லாம் நீங்கள் சிக்கன் சாப்பிடுவோம், ட்ரை ஐட்டம் சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, இது மட்டன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி போடுறாங்க. வசதி இருக்கும்போது சாப்பிட முடியல, சாப்பிட நினைக்கும் போது வசதி இல்லை. அதை மாதிரி வாழ்க்கை ஓடிட்டு. எம்ஜிஆர் மாதிரி சிவாஜியோட நெருக்கமாக பழக்கம். ஐயோ, அப்பான்னு தான் கூப்பிடுறது. அண்ணா வந்து ஐயான்னு கூப்பிடுவார்னு நினைக்கிறேன். நான் அப்பான்னு கூப்பிடுவோம். ரொம்ப அன்பு, ரொம்ப ஜாஸ்தி எனக்கு மேலே. அதை அவர்கிட்டே சொல்லிகிட்டு இருக்கோம். அவர் இப்படி உட்காந்துருப்பார், நான் அங்கே உட்காந்துட்டு அவர் பாட்டெல்லாம் பாடி ஞாபகப்படுத்துறது. நிறையா வந்து ரகசியங்கள்லாம் சொல்லியிருக்காரு, அது எனக்கு சொல்லக்கூடாது. வணக்கம் சார். வணக்கம் சார். மிஸ்டர் கங்கையமரன் சார், ஒரே ஒரு சின்ன இது சார். அதாவது இப்போ வாசு பாரதி, அதாவது வாசு சந்தான பாரதி சாருக்கு வந்து முதல் படம் இலக்கிய வந்து நீங்க வந்து பெரிய உறுதுணையாக இருந்தீங்கன்னு அவங்க 2 பேருமே பேட்டிகள்ல சொல்லியிருக்காங்க சார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? ஏன்னா அந்த பன்னீர் புஷ்பங்கள் படமும் வந்து ரொம்ப நாள் இவங்க ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் நீங்க ஒரு புஷ் கொடுத்தது, அதே மாதிரி இளையராஜா சாரோட மியூசிக்கும் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி மியூசிக் அந்த படத்துல இருக்கும். அதை பத்தி ஒரு சில பகிர்வுகள் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார். பாரதி வாசு 2 பேருமே ஸ்ரீதரையாட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணவங்க. அவங்க அப்போ இருந்தால் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. அப்போ வந்து எங்களை வந்து சிபாஸ் பண்ணி இளமை ஊஞ்சலாடுகிறது படத்துக்கு எம்எஸ் விஸ்வநாதன் மியூசிக் பண்ண வேண்டி இருந்ததுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இவங்க போய் இல்லை, இப்போ இந்த இளையராஜான்னு ஒருத்தர் வந்திருக்கார், ரொம்ப நல்லா பண்ணுறாரு, அவர் போடலான்னு. ஏய், என்ன தைரியத்தை சொல்கிறீங்க, இது வரைக்கும் எம்எஸ் விஸ்வநாதன் ஒர்க் பண்ணிருக்கேன், நீ வந்து இது சொல்லிட்டு இருக்கீங்க, இவங்க பேசாமல் அடைங்க, அசிஸ்டண்ட் தானே பேசாமல் போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி விரட்டிட்டாங்க. ஆஃபீஸ்லேருந்து விரட்டியாச்சு, வேலையை விட்டு தூக்கியாச்சு. தூக்குறதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து கண்ணையான்னு ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து எங்களை கூப்பிட்டு ஸ்டேஜ் சார் பார்க்கணுன்றாருன்னா நாங்கள் 3 பேர் கிளம்பி போகிறோம். நான், பாஸ்கர்னா, ராஜண்ணா 3 பேர் போகிறோம். ஸ்ரீதர் கூப்பிட்டுருக்காரு பார்க்க போகலான்னு. அவர் கேட்குறாரு, அண்ணன் என்ன எம்எஸ்சி இல்லை இது வந்து மாடர்ன் சப்ஜெக்ட்டு, அது இல்லாமல் நீங்கள் இப்போ நல்லா வந்துட்டுருக்குறீங்க, இது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதில் தான் பழக்கமானாங்க. இவங்க போனவங்க நாங்கள் கம்போசிங் உட்காரும்போது மறுபடியும் அவங்கள வர சொல்லி அவங்க தான் சொன்னாங்கன்ட்டு ஸ்ரீதர் ஐயா வர சொல்லி மறுபடியும் பார்த்துட்டு ஃப்ரெண்டாகி இவங்க அசிஸ்டன்ட் டைரக்டராக எந்த லெவலில் இருந்தானுங்க தெரியல. கண்டினியூட்டி பார்த்தானா, இல்லை ட்ரெஸ் கண்டினியூட்டி பார்த்தானா, இல்லை எடிட்டிங் ரிப்போர்ட் எழுதுனானா, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அசிஸ்டண்ட்டாக இருக்கிறாங்க, அது ஸ்ரீதர் சார்ட்டாக அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க. அது அப்போ வந்து ஒருத்தங்க படம் எடுக்க வர்றாங்க. வந்த உடனே நான் வந்து இல்லை பண்ணிடலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் ஃபிக்ஸ் பண்ணி நான் தான் ப்ரொடியூசர். மேக்ஸிமம் அவங்களுக்கு கொஞ்சம் பணம் 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் வச்சுட்டு படம் எடுக்க வந்தாங்க. அப்போ நம்ம பணத்தை போட்டு படத்தை எடுத்து இவங்களை 2 பேரும் டைரக்டர் ஆகணும், பாரதி வாசு 2 பேருமே டைரக்டர் ஆகணும். அதேமாதிரி எல்லா பாரதி வாசும் பிரித்த உடனே அவங்களுக்கெல்லாம் படத்துக்கு மியூசிக் பண்ணது நான் தான்.
அதுக்கப்புறம் ரொம்ப வளர்ந்தோடனே சந்தான பாரதிக்கு அவன் ஃபஸ்ட்டு தனியாக பண்ண படம் நான் தான் மியூசிக்கு, பி வாசு தனியாக ஒரு படமாக என் தங்கச்சி படித்தவர், அதில் பாடல்கள் இசை கங்கை மரன் போட்டான். அங்கே வந்து இளையராஜா வழங்கும் அலைகள் இல்லை, இங்கே கங்கை மரன் வழங்கும் பன்னீர் புஷ்பங்கள், அப்படி தான் போட்டோம். எங்கள் படம் வித்துருச்சு எல்லா ஏரியாவும். பாஸ்கர் நான் சொல்லுது, டேய் உங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லி இந்த அலைகள் இதில் பார்க்க சொல்கிறான் அப்படின்னு சொல்லி எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்து அவங்க ஏதோ போட்டு வாங்கிட்டாங்க. ஆனால் அது பிச்சுக்கிட்டு போச்சு. இது கொஞ்சம் 100 நாள் நல்லா ஓடிச்சு. பல விஷயங்களை எப்படி சார் கேஷுவலா எடுத்துக்கிறீங்க? அந்த ஒரு குணங்கிறது இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கும் யூஸா இருக்கும் சார். என்ன செய்கிறது சார், கங்கை மரன்ற பிறவே அப்படி ஆகிப்போச்சு. மற்றவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க மாட்டாங்க. நான் அப்போ இருந்தேன் அப்படி தான், எதையுமே ஈஸியாக எடுத்துக்கிறது. இது இப்போ உப்பு இல்லைன்னா உப்பு போட்டுக்கலாம், மற்றபடி இப்படி தான் சாப்பாடு இருக்கணும், அதை சாப்பிட உப்பு இல்லை என்ன பண்ணுறீங்க, அட்ஜஸ்ட் பண்ணி தான் சாப்பிடணும். அது மாதிரி எல்லாத்துக்கும் பழகிட்டதுனால எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி ஓடிட்டுருக்கோம், அவ்வளோதான் வாழ்க்கையை. சார் அதாவது இப்போ இந்த கரகாட்டக்காரன் படம் எல்லாம் வந்தப்போ அபூர்வ சகோதரர் ஒரு பெரிய ஹிட்னா அதுக்கு ஈக்குவேட் பண்ணி வந்த ஒரு படம். ஸோ கண்டிப்பா உங்க சக்சஸோட பீக்குமே அந்த டைம் வந்து ஒரு பெரிய பீக்கு சார். அதே மாதிரி மியூசிக்லயும் ஒரு பீக் தொட்டிருக்கீங்க, பட் டவுன்ஃபாலும் பார்த்துருக்கீங்க. அதனாலதான் சார் இந்த கேள்வி கேட்டேன். எதையுமே ஈஸியாக எல்லாரும் எடுத்துக்கணும் சார். நீங்களும் கூட ஒன்று பெருசாக எடுத்து தூக்கி பாரத்தை தலையில் போட்டுக்காதீங்க. அது நடக்கணும்னு இருக்கு, நடந்திருக்கு. அதுக்கு என்ன சால்வேஷன் நீங்கள் கொடுக்குறீங்களோ கொடுத்துட்டு சந்தோஷமாக இருக்கும். நமக்கு வேண்டியது வாழ்க்கையில் சந்தோஷம் தான். அதனால் என்ன கஷ்டம் வந்தாலும் அது நினச்சிட்டு சரி இந்த நேரத்தில் அப்படி தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு மனசை மாற்றிக்கிட்டு தெளிவாங்க. சந்தோஷத்தை எவ்வளோ சந்தோஷப்பட முடியுமோ அது நியாயமான சந்தோஷங்களை அனுபவிங்க. சந்தோஷமாக இருங்க, வாழ்க்கையை சந்தோஷமாக வச்சுங்க. தேங்க்யூ. நன்றி 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 நன்றி. இந்த தலைமுறையினுடைய முக்கியமான நடிகர்களான விஜய், அஜித் 2 பேரையும் சந்தித்து பேசியிருக்கீங்க. அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். எல்லாம் அப்பாங்கிற ஸ்தானத்தில் போனோன்னே அந்த மரியாதைகள் இருக்கும். நம்ம பிரபு பேசுகிற மாதிரி நம்ம பேசிக்க முடியாது, அவங்களுக்குள்ள 1000 விஷயம் இருக்கும். என்ன பார்த்தா அஜித்தும் சரி விஜயும் சரி நல்லா அந்த அப்பா ஸ்தானத்தில் என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை மாதிரி தான் பேசுவாங்க. நம்ம அதுக்கு மேலே என்ட்ரி ஆக முடியாது இல்லையா, நம்ம ஆகக்கூடாது. ஏன்னா இவங்க இருக்கும்போது அப்படி நான் பிரபுட்டு சும்மா ஜாலியாக தான் பேசுகிறேன். அவன் கதையில் ஒன்று கூட சொல்ல மாட்டான், அவுட்லைன் மட்டும் சொல்லுவான். சொன்னால் நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்கிறது தான் சரி. தவிர ஏதாவது தோணுனா சொல்கிறது கூட இல்லை நான். ஏன்னா அவங்க ஐடியா நல்லாயிருக்கும், நமக்கு போய் கெடுத்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்பா சொன்ன சீனை வைக்கலேன்னு அவனுக்கு ஃபீல் வரக்கூடாது. அதனால் அதையும் கூட கட் பண்ணிட்டேன். நான் அப்படி சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன் சொன்ன கதைன்னு அவங்க ஐடியா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம காலம் வேறு, இவங்க வாழ்கிற காலம் வேறு. அவங்ககிட்ட நம்ம எடுத்த ஸ்டைல் வேறு. இப்போ அவங்களுக்கு இருக்கிற வசதியிலே என்னென்னமோ எடுக்கிறதுக்கு வசதிகள் வந்துச்சு. அவங்க போக்கில் அவங்க போட்டோன்ற விட்டுருக்காங்க. அதுக்காக நான் போட்டு தலையை உடச்சிக்கிறது கிடையாது. எந்த காலகட்டத்தில் நடிகராக முடிவு பண்ணீங்க? நான் முடிவு பண்ணலங்க, என்ன பிடிச்சிருந்தாங்க. எல்லா படங்களையும் பாருங்க, நிறைய படங்களில் வந்திருக்கேன். பயணங்கள் முடிவில்லை அவனை மோகனை வந்து நான் வந்து பின்னணி பாடகராக. அப்புறமே ஐஸ்வர்யா ராயை வந்து கண்டுகொண்டேன்ல அவங்க பாடினோன்னே அவங்கள தேர்ந்தெடுப்பேன். அவங்க ஒரு பிளே வைக்கிறாங்க வந்து நிற்பாங்க. அப்படிங்கிற மாதிரி நான் கங்கை மரனாக தான் வந்திருக்கேன். எனக்கு கேரக்டர் கொடுத்த நடிக்க வச்சது இந்த படம் தான். நான் சரணன் சார், சிங்கப்பூர்ல இருந்து வணக்கம். என்ன சிங்கப்பூர்ல நிறைய வரீங்க, சந்தோஷம். நீங்க வந்து ஒரு அருமையான மனிதர் சார். நீங்க எப்பவுமே அந்த ஒரு ஜோஷ், அது நீங்க வந்து நான் வந்து இவரு நம்ம ராஜா சாரோட தீவிர ரசிகன். ஆனா நீங்க உங்களுடைய பாடல்களுக்கு நான் பெரும் ரசிகன் சார். நானு சந்தோஷம். உங்களுடைய குரல் வந்து மீண்டும் திரையுலகத்துல திரை பாடல்கள்ல வரணும் சார். கண்டிப்பா போட்டாங்கன்னா ஏதாவது கிழவனுக்கு பாட்டு இருந்துச்சா கூப்பிடுவாங்க. உங்களை மாதிரி அந்த ஒரு சுத்தமா எனக்கு அதை பத்தி மியூசிக்கலி எனக்கு சொல்ல தெரியல. உங்களை மாதிரி பாடுறதுக்கு யாரு சார் இப்ப முடியும் இந்த வயசுல? இப்ப யாராவது பாட சொல்லுங்களேன், நீங்க முடியுமா? உங்களுக்கு நீங்க எல்லாருக்கும் நீங்க டஃப் கொடுப்பீங்க கண்டிப்பா. எந்த விதமான முகஸ்துதி கிடையாது, உண்மைதான் இது. ஏன்னா யூ ஆர் an historian. நீங்க வந்து யூ கிரியேட்டட் ஆல் தீஸ் இயர்ஸ். ரொம்ப சந்தோஷம் சார் உங்ககிட்ட பேசுறது. So happy. பாடல் எழுதுறதுல எந்த பாடல் எழுதுறது உங்களுக்கு சவாலா இருந்தது? அந்தி வரும் நேரம். அந்தி வரும் நேரம் வந்ததொரு ராகம், இந்த பாட்டு பாக்யராஜுக்கு முந்தானை முடிச்சல. முந்தானை முடிச்ச கதை உங்களுக்கு தெரியுமா? தெரியும். கதை இசையமைக்கிறதா இசையமைக்கிறதா இருந்தது. அண்ணன் வந்து படத்தில் இப்போ போஸ்டர் ஃபுல் பேஜில் போட்டீங்க இசை கங்கை மரன்னு, அவன் படத்தை நான் தட்டி பறிச்சுக்கிட்ட மாதிரி வெளியே பேர் வரும். அதனால் இசை இளையராஜா, பாடல்கள் கங்கை மரன் வரணும்னு சொல்லி தான் கொடுத்தாரு. பாக்யராஜ் என்ன பண்ணிட்டாரு, முதல்ல 3 பாட்டு நான் எழுதிட்டேன். 3 பாட்டு எழுதுறோம். புலம்பித்தன் ஐயாவுக்கு ஒரு பாட்டு கொடுத்துடலாங்க. கொடுங்க. ஐயோ சந்தோஷம். நமக்கு அப்படிலாம் இல்லை, எனக்கு தான் கொடுக்கணும்னு நம்ம கேட்குற ஆள் கிடையாது. அந்தி வரும் நேரம் பாட்டு எழுத போகிறான். ஏவிஎம்மில் உட்காந்துருக்கோம். உட்காந்து என்ன எழுதினாலும் அவருக்கு பிடிக்கல. இல்லை வேறு பாட்டுலாம் இப்படி அது ஏறக்குறைய ஒரு 20 வரை 30 வரை எழுதியிருப்பேன். அதுக்கப்புறம் தான் அந்தி வரும் நேரம் வந்தது ஒரு ராகம். சரணம் எக்கச்சக்கமான சரணம். அதாவது ஒரு ஃபுல் நைட்டும் உட்காந்து இந்த பாட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் அதில் 2 சரணம் செலக்ட் பண்ணி
ஒரு பல்ல செலக்ட் பண்ணி போட்டார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா பார்த்தீங்களா? எப்படி இருக்கேன் நான்? ஆக்சுவலா எனக்கு வெங்கட் பிரபு சார் கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அவரை மீட் பண்ணி சொல்ல முடியுமான்னு தெரியல. உங்க மூலமா அதை சொல்லணும். இல்ல, இப்ப இந்த ஷோ அவன் பார்த்துட்டு இருக்கான், நீங்க சொல்லுங்க. சமீபமா வர எல்லா படங்களையும் ஒரு விஷயம் கன்டினியூஸா பண்றாரு. டைட்டில் கார்டு போடுறதுக்கு முன்னாடியே மிஸ் யூன்னு வாலி சாருக்கும் அதுக்கப்புறமா எஸ்பிபி சாருக்கும் அதை வந்து என்னைக்குமே விடாம ஒரு பண்ணணும்னு ஒரு வாலி சாரோட ரசிகனா நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன் சார். ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இதான் சென்னை 28 ஃபர்ஸ்ட் எடுக்கிறான். ஃபர்ஸ்ட் என்ன தான் எழுத சொன்னான். நான் இல்லைடா, பெரியவங்கள்ட்ட முதல்ல, அப்போ கவிஞரையா இல்லை, பெரியவங்கள்ட்ட முதல்ல ஆசீர்வாதம் வாங்கணும் வான்னு சொல்லி வாலி சார்கிட்ட கொண்டு போய் அதை கொடுத்து அவர் நீ தான் ஃபர்ஸ்ட் சாங் எழுதி கொடுக்கணும், உங்கள் கையில் கூட்டு போட்டேன் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு கொண்டு விட்டது நான் தான். அந்த மாதிரி பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து வளர்றது நமக்கு பழக்கம். அவர் வந்து மங்காத்தா படத்துல வாலி சார் எழுதின அந்த ஏன் நண்பனே என்னை எய்தாய் பாட்டை பத்தி நிறைய இடங்கள்ல சொல்றாரு. அது வந்து ரொம்ப டஃப்பான டியூனு, அது எழுதுறது ரொம்ப சிரமம் அப்படின்னு. நீங்க அவர்கிட்ட எனக்கு சண்டை போட்டிருக்கீங்களா? நான் நம்தன தாளம் வரும்ல இருந்து அதை விடவும் டஃப்பான டியூனு, சில்லென மெல்லிய தென்றலும் வந்திசை துள்ளியது அப்படின்னு அதுவும் கண்டினியூஸா நிக்காம ஓடும். அதை வந்து நீங்க அசால்ட்டா எழுதியிருப்பீங்க. அது வந்து நீங்க எழுதுனதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். அது போக அந்த சின்னவர் படத்திலயும் கொட்டுக்களி கொட்டு நாயனம் அந்த பாட்டுல காதல் சாகரம் அதில் இன்ப தோணி போகணும் அப்படின்னு அந்த ரைமிங்குள்ள அவ்வளவு அர்த்தங்களோட நீங்க வரிகளை வச்சிருந்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மைன்யூட்டா கவனிச்சிருக்கீங்களா, அதுக்கே ரொம்ப தேங்க் பண்ணோம். நீங்க கண்டினியூஸா பிரபு சார் கூட 2-3 படம் ஒர்க் பண்ணீங்க. மற்ற ஹீரோக்கள் கூட அப்படி ராமராஜன் சார் கூட செட் ஆகி போச்சு. எங்க ஊர் பாட்டுக்காரில் இருந்து செட் ஆகி அது நல்ல சேல்ஸ் இருந்தது. அப்போ தெரியும் வியாபாரத்தில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு படம் பூஜை போட்டோன்னே அன்னைக்கே செக் வந்து கொடுத்துருவாங்க படம் ஓடணும். அதனால் எனக்கு அந்த படங்கள் நிறைய ஜாஸ்தி வந்தது. மற்ற விஜயகாந்துக்கு 2 படம் பண்ணிருக்கான். ஒன்று வந்து கோயில் கலை, இது ஏவிஎம்மில் ஒரு படம் எடுத்தாங்க. ஏவிஎம்மில் எடுத்த படங்களும் பண்ணிட்டுருக்கேன் நான். பேர் பாருங்க, வயசானதுனால 48 வயசுல ஞாபகம் இருந்துச்சு. பாக்யராஜ் சாரோட ஆரம்ப கால படங்களுக்கெல்லாம் நீங்க இசையமைச்சிட்டு வந்தீங்க. அதுக்கப்புறம் இளையராஜா கிடைச்சோன்னா என்ன தள்ளி விட்டுருவாங்க சார். அதான் பாருங்க சார், இப்படி எல்லாம் இருக்கிறது தவறு. நீங்க சொல்லணும் இல்லையா? எல்லாம் மேலே போக தான் நினைப்பாங்க சார். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம எதை வேணாலும் ஏற்றுக்குவோம், மற்றவங்களாம் தப்பாக எடுத்துக்குவாங்க. ஆமாம், வளர்றது தான் நம்ம பார்க்கணும். ரொம்ப மகிழ்ச்சிங்க. நன்றிங்க. இந்த ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி படம்ல அதுக்கு மேலே அவர் ஹார்மோனியம் வாசிச்சார், மியூசிக் டைரக்டர் ட்ரை பண்ணுறாங்க வேணான்னு அவர் அண்ணன் பாக்யராஜ் ட்ரை பண்ணலை. அப்புறமேலே இவங்க 2 பேரும் சேர்க்கிற பொறுப்பு எனக்கு வந்துச்சு. பஞ்சட்டா ஒரு படம் எடுக்கலான்றது பாக்யராஜ் பண்ணல பொறுக்கு. அது நான் பேசிட்டு ஏன் வெளுக்கு விளைவிக்கிறேன். இல்லை அவர் என்னை திட்டட்டும், அவர் தான் எல்லாத்தையும் தான் திட்டிகிட்டு இருக்காரு, ஒன்றை மட்டும் திட்டுறாரு. நீ எதுக்கு மியூசிக் டைரக்டர்? அவர் கிடைக்கிற என்ன போட வேண்டியதானே மியூசிக். ஆல்ரெடி அவர் அதுக்காகத்தான் நீ மியூசிக் போட்ட. இளையராஜா கிடைக்கலன்னொன்னே நீ மியூசிக் போட்டீங்க. அதனால் ஏன் நான் ஆல்ரெடி மியூசிக்கில் இருக்கிறத போடுக்கலன்னொன்னே சரின்ட்டு ஒத்துட்டாரு. அவங்கள பேச வச்சு சமாதானம் பண்ணியாச்சு. ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி கதையை சொல்லிட்டு இதை அமர் டைரக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டார். பாக்யராஜுக்கு மட்டும் தெரிஞ்சது, உலகத்துக்கு தெரியாத விஷயம். அமரை டைரக்ட் பண்ணணும்னு சொன்னது. நான் வந்து ஸ்ரீதேவி தான் அந்த கேரக்டர் போட்டேன். ஸ்ரீதேவிட்டு பேச நல்ல ஃப்ரெண்டு தானே. ஸ்ரீதேவிட்டு சொன்னோன்னா ஸ்ரீதேவி ராஜகுமாரி கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டான். அதுக்கப்புறம் அவரே டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நானே பண்ணிடுறேங்க கொஞ்சம் பட்ஜெட் அப்படின்னா சரின்ட்டு விட்டாச்சு. இதை எந்த இடத்துலையுமே சொல்ல. அப்போ கேட்டேன் நான் பாக்யராஜ்கிட்ட, ஏன் என்ன போட்டு நீங்கள் வந்து எடுக்கலன்னொன்னே அது உள்காரணங்களை உங்களுக்கு சொன்னால் கஷ்டமாக இருக்கும், வேண்டாம் கேட்டாரு. சரி, நம்ம புரிஞ்சுட்டோம். ஏதோ ஒரு நீயே பண்ணிவிடுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்படின்றத புரிஞ்சுட்டு விட்டாச்சு. இது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அதே மாதிரி பாக்யராஜுக்கு தான் பாட்டு எழுதுறது ரொம்ப கஷ்டம். அப்படி முதல்ல கேட்டிங்களே, மாற்றிக்கிட்டே நிறைய நகத்தை கடிச்சிட்டு அப்படி விட்டுட்டு இப்படிலாம் பண்ணிவிடுவார். அது மாதிரி ஒரு ஆள். அவருக்கு நல்ல பாட்டு, கண்ணை திறக்கணும் சாமி, கையை பிடிக்கணும் சாமி, இதுவான பார்க்குற பூமி வந்து சேர்ந்து விளைச்சல், அவர் மாதிரி திங்க் பண்ணணும், இல்லைன்னா வராது. அவர் என்ன எதை நினச்சி முருங்கைக்காய் சொன்னாரோ அது மாதிரி நம்ம திங்கிங்கும் முருங்கைக்காயில் இருக்கணும், இல்லைன்னா அவருக்கு திருப்தி விடுத்த முடியாது. அது மாதிரி நல்ல டைரக்டர், நல்ல ஒரு கதாசிரியர், நல்ல திரைக்கதை ஆசிரியர், நல்ல ஒரு நண்பர். சந்தோஷம். இதெல்லாம் பாரதி ராஜா மாதிரியே ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு மிகச்சிறந்த நண்பர் வந்து கதாசிரியர் ஆர் செல்வராஜ். ஆமாம். ஐயோ அண்ணா அவர் ஒரு பெரிய அண்ணா. எங்கள் அண்ணனோட சேர்ந்து தான் நான் அவரெல்லாம் பார்க்குறேன். இன்னும் கூட அண்ணா தான் கூட அடிக்கடி வந்து இப்போ பாட்டு புக்கு போடுறதுக்காக எடுத்துகிட்ருக்கேன். அதில் அவர் பாட்டு வந்தோன்னா அதை எடுத்து அவர் காமிச்சிருவோம். ஒன்று ஏதோ நினைவுகள் அவர் பாட்டு தான். நிறைய பாட்டு இருக்குது அவருக்கு, நிறைய எழுதுகிற அருமையான பாட்டுகளாக இருக்குது. இப்போ
லதா மங்கேஷ்கர், ஆஷா போன்ஸ்லே 2 பேரோடும் பழகியிருக்கீங்க. எப்படி இருந்தது அவங்க? பாக்கியங்கள் தான் சொல்லணும் தான் நிஜமா. ஆஷா போன்ஸ்லேக்கு ஃபஸ்ட்டு சாங்கு தமிழ் எழுதுனது நான் தான். மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் மாதிரி வேறு எந்தெந்த இசையமைப்பாளரோட பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சது? எல்லார்ட்டையும் பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.